ஹரி ஓம் ஸ்ரீருத்ரம் தமிழில் விபாகம் அனுவாகம் 10 மந்திரம் 6. இதை எழுதியவர் பரமேஸ்வரன் தான். ரிஷி பரமேஸ்வரன், தேவதையும் பரமேஸ்வரன், அதாவது ருத்ரன். சந்தஸ் மட்டும் ஜெகதி. காயத்ரி, உஷ்டுப்பு, அனுஷ்டுப்பு, பிருஹதி, பங்கி, திருஷ்டுப்பு, ஜெகதி. சப்தஸ்ல அது. அதற்கு முன்பால் எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீபிய தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்தோ, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவது, சர்வ மங்களானி பவந்தோ ததாஸ்தோ. முதல்ல நான் மந்திரத்தை கூறுறேன், அந்த கண்டினியூ பண்றேன். அதாவது தொடர்ச்சியாகவே நான் சொல்கின்றேன். மந்திரம் எண் 6. இது பிரார்த்தனை மந்திரம். இது பிரார்த்தனை, அதாவது ஜீவராசிகள் பகவான்கிட்டே இப்படி பிரார்த்தனை பண்ற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா அதனாலதான் அந்த ரிஷியும் தேவதையும் ருத்ரன் சொல்ற மாதிரி. நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ருத்ரன் வேத காலங்கள்ல சிவ பகவான் இல்லாத பிறகு வந்தது. வேத காலங்கள்ல 33 தேவர்மார்கள்னு சொல்லுவா. ஒரு தேவன்மாருக்கும் வேணும்னாலும் 1 கோடி ஜூனியர்ஸ் இருக்கலாம். அவர்களுடைய ஆளுகளோ, அவர்களுடைய சேவை செய்யப்பட்ட கூடிய சேவகர்களோ இருக்கலாம். அதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஜூனியர் பவர்ஸ், அதுக்கு இருக்கலாம். ஆனா அதனால்தான் 33 கோடி தேவன்மார்கள்லாம் சொல்றாங்க. ஆனா வேதத்துல 33 எப்படின்னா வசு, ருத்ர, ஆதித்யன், 8 வசு. 1வது வசுவோட பிரதீபனுடைய இதுதான் வம்சம் தான் இவன். சாந்தானு ராஜாலாம் பீமர்லாம் வர சாபத்தினால. வசு, ருத்ரன், 8 வசு, 11 ருத்ரன், 12 ஆதித்யன். 31 ஆச்சா, கூட்டுங்க. 1 பிரஜாபதி, 1 தேவேந்திரன். அப்படிதான் 33. சில பேர் இந்த பிரஜாபதி தேவேந்திரன் பதிலாக மருத்துன்னு சொல்லுவா. அது நான் அப்படி இல்லை. அந்த ருத்ரன்லயும் ஆதித்யன்லயும் வந்துருவாங்க அவங்க எல்லாம் இதுல. அதுல அதனாலதான் அந்த ருத்ரன் சிவனை கால நாளாவட்டத்தில் அவர் சிவனை ருத்ரன் மாதிரி இருக்க, மகாவிஷ்ணு ஆதித்யன் மாதிரி இருக்கெல்லாம் வரும். அப்போ அதுதான் இதோடைய ஐதீகம். இந்த மந்திரத்தை கூறிவிட்டு நான் பதப்பிரிவுகளை செய்கிறேன். இது ரொம்ப விசேஷமான மந்திரம். இது சொன்னாக்கா அந்தந்த அலைவரிசைகளை நம்ம போய் அந்தந்த சக்திகளை பிடிச்சுக்கொண்டு நம்மளுடைய தேக ஜீவிதம் இந்த உலகத்துல கொஞ்சம் துன்பம் இல்லாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்தந்த அலைவரிசையில் நம்ம போனா தான் நடக்கும். இப்போ நம்ம உடம்பு ரேடியோ, உயிர் மின்சாரம், அப்பதானே ரேடியோ இருக்கும். நம்ம பிரார்த்தனை, நம்மளுடைய தானங்கள் இந்த நாபு. இந்த ரேடியோல அந்த வட்டமா இருக்கும், சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. அந்த நாபுன்பாங்க, வட்டமா இருக்கிறது. அந்த அலைவரிசை அதுல திருப்பினா தான் அந்த அலைவரிசையில போய் உங்களுக்கு ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை வானொலி நிலையம், இல்லாட்டா பிபிசி, உங்களுக்கு எந்த அலைவரிசை வேணுமோ நீங்க அதுல திருப்பினா டக்குன்னு அடிக்கலாம். கச்சரா சத்தம் தான் வரும். அதேதான் அந்த மந்திரங்கள் மூலமாகவே அந்தந்த தெய்வ சக்திகள், பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகள் உங்க சரீர சுத்தியமான ஆத்மா சுத்தி அடையும். சரீரம் இருந்தா தான் ஆத்மா உங்களை சுத்தம் பண்ண முடியும். அதுதான் இதோடைய தத்துவங்கள். இந்த மந்திரத்தை சொல்றேன். மானஸ்தோகே தனயே மான ஆயுஷிமானோ கோஷுமானோ அஸ்வேஷுரீரிஷः வீரான் மானோ ருத்ரபாமிதோ வதீர் ஹவிஷ்மந்தோ நமசா விதேமதே. ரொம்ப நல்ல மந்திரம் அது. இதுல நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். மா என்ன அர்த்தம்? மாக்கு இல்லைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, என்னைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அகமாவாம் வயம் மாம்மா, மாம் சொல்லலாம். யோமாம் பஷ்யதி சர்வத்திரங்கிறார் பகவான். மாவும் சொல்லலாம், அது என்னன்னு சொல்லலாம். மாவுக்கு இன்னொரு அர்த்தம் இல்ல, நெகட்டிவ். மா பஷ்யத்துனா பார்க்காத. ஆனா இந்த மா கிரியா பதங்கள், நான் சொன்ன வினையுரி சொற்களுக்கு தான் அந்த மாவை போடுவாங்க. மா பஷ்யத்து, மா குரு, பண்ணாத, பார்க்காத அப்படின்னு. இந்த ந ஆல்சோ, நோ கூட அவருடைய அர்த்தம் இல்ல, நெகட்டிவ் தான், எதிர்மறை அர்த்தம் தான். ஆனா அது பெயர் சொல்களுக்கு, நவுன்ஸுக்கு வரும். ஸ்திரீ ந புருஷக, குழந்தை ஸ்திரீ ந புருஷன் கிடையாது. இட்ஸ் அ மேல், நாட் அ ஃபீமேல், நாட் அ மேல். அது மாதிரி புரிஞ்சுக்கணும் நீங்க அந்த கிராமரை. நவும் வேற, நகவும் வேற. நகங்கிறது எங்களை, நக பிரச்சோதயாதுன்னு சொல்லணும், இல்லைன்னா நஃப் பிரச்சோதயாதுங்கணும். சந்தி சேர்க்கிறச்ச கண்ணா பின்னாடி ந பிரச்சோதயாதுன்னா விபரீத அர்த்தம், தொஷ்டரார் மாதிரி. அதான் நான் இன்னைக்கு சொன்னேன் கடந்த இதுல பிரசங்கத்துல. அப்படி இருக்கு. சோ அதனால ந, நக, மா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். உத்தங்கிறது மேலும் மேலும் வரும்.
சோ இதுல வந்து மா நகல கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க வரும், நீங்களும் புரிஞ்சுக்கலாம். சோ மானஸ் தோகே, இந்த மானஸ் எப்படி வருது? நக பிளஸ் தோகே. சகாராந்த விசர்க்கத்துல சந்தி சேர்த்தல்னா சா வந்துடும், பிரிச்சுட்டோம்னா அதுல விசர்காத வரும், நகன்னு வரும். எங்களை எப்படி வருது? தோகே. தோக்கங்கிறத இளம் பருவம், கர்ப்பத்தில் இருக்கிற பருவங்கள்லாம் சொல்லலாம். தோகே வந்து சப்தமி விபக்தி ஏகவச்சனம், ராமசப்தம் தான். இன் ராமான்னு சொல்ற மாதிரி, இன் மை சைல்ட்ஹுட் வர மாதிரி, என்னுடைய குழந்தை பருவத்தில் கர்ப்பப்பையில் இருக்கும் உயிரின் ஏகவச்சனம். அதனால மானஸ் தோகே தனையேன்னு வருது. ஆனா தனவே தான் வரணும் என்னோட அபிப்பிராயத்துல. ஏன்னா தனு வந்து குரு சப்தம், தனுன்னு இருக்கு தனுன்னு இருக்கு. ரெண்டு தனுனா உடம்பு, தனுனா அந்த வீக்கா இருக்கிற உடம்பு, அந்த ஒல்லியா இருப்பான், சக்தி இல்லாம இருப்பான், அது ஒரு ரெண்டும் சேர்த்து கூட வரும் சில இடத்துல, அர்த்தத்துல ஒரே அர்த்தத்திலேயே வரும். தனுங்கிறது உடம்பு, எல்லா ஜீவராசிகள் உடம்பு தனு. அது கூட ஒல்லியா இருக்கிறது கூட தனு தான் சொல்லுவாங்க. உடம்பு ஒல்லியான உடம்புக்கு தனுன்னு சொல்லிடுவாங்க. சோ தனு வருஷ உகாராந்த குரு சப்தம் தான் வரும், குரவேன்னு வரும். அந்த மாதிரி தனவேன்னு தான் வரும். ஹரி சப்தத்தான் உங்களுக்கு தனையேன்னு வரலாம். ஹரினா இகாராந்த புன்லிங்கம், ஹரையேன்னு வரும். பட் இது உகாராந்தம் தான் தனுங்கிறது. அதனால தனவே தான் வரணும். அது யாராவது எதுக்காவது உங்களுக்கு விமர்சனம் செய்ய விருப்பம் இருந்தால் தயவு செய்து இந்த விமர்சன பகுதியில் உங்கள் விமர்சனங்களை கொடுப்பீர்களாக. சம்ஸ்கிருதத்தில் நீங்கள் விமர்சனம் எழுதினால் மிக்க வரவேற்பு, மிக்க நல்லது. மானஸ் தோகே தனயே மான ஆயுஷி, மா ந ஆயுஷி. ஆயுஷி வந்து நவுன் ஃபார்மேட்ல பெயர் சொல் ரூபமாக எடுத்துட்டு இருக்க. ஆயுஷினா இந்த லைஃப் ஸ்பேன். ஆயுஷி, ஆயுஷி சப்தமி விபக்தி ஏகவச்சனம், இல் இன். ஆயுஷி, ஆயுஷோஹோ, ஆயுஷ் ஷு, எமங்ஸ்ட் பகுவச்சனம் அது. சோ ஆயுஷி வந்து சப்தமி, அதில் அதின். என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்? லொகேட்டிவ் கேஸ், அதில். சோ மானஸ் தோகே தனயே மான ஆயுஷி, மா ந ஆயுஷி. இப்போ இந்த சிறுவர்கள், சிறார்கள், ஒல்லியாக இருக்கிறவர்கள், அவருடைய ஆயுசுகள், அவருடைய ஆயுசில், ஆயுட்காலத்தில், ஆயுளில் அப்படின்னு வரும். அந்த அர்த்தத்துல என்ன வதம் பண்ண வேண்டாம்னு கேட்கிறா சுவாமிகிட்ட. நீ வர மானஸ் தோகே தனயே மான ஆயுஷி மானோ கோஷு. மா வேண்டாம், நோ. அதனால நக எங்களை யாரு? கோஷு. அது கோஷு இந்த பசுமாடுகள், இந்த பால் கொடுக்கும் மாடுகள், 4 கால் மாடுகள், 2 காலில் கூட மாடுகள் இருக்கு, உயிரினங்கள் இருக்கு வச்சுங்க. இது 4 கால் தான் பொதுவாகவே. 2 கால நம்மளால பார்க்க முடியாது, அது ஓடினாதான் பார்க்கலாம். 2 கால தான் ஓடும், 4 கால் இருந்தா கூட. கோஷு, கோதான் தாத்து. கோனா சாதாரணமா கோமாதா, பசு அப்படிலாம் சொல்லுவோம். மாடுகள் இருக்கும், விஷபத்துக்கு காளை. ஆனா இது வந்து எல்லாமே உலகங்களும் எமங்ஸ்ட் த வேர்ல்ட்ஸ்னே சொல்லலாம். உலகத்துக்கும் இந்த அர்த்தக்கும், இந்த உலகத்துக்கும் பேர் கோன்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. மானோ கோஷு எமங்ஸ்ட் ஆல் த, அதற்கு இடையில், எல்லா பசுகளுக்கு இடையில் அப்படின்னு அர்த்தம். எமங்ஸ்ட் தான் அது பகுவச்சனம். அது சப்தமி விபக்தி பகுவச்சனம். கோ சப்தம் ஓகாராந்தம், அது ஓகாராந்த சப்தம். அது பார்த்தா அது நபும்சக லிங்கத்துல வரும், அது இல்ல புன்லிங்கத்துல வரும். மானோ கோஷு, மா நஹ கோஷு, மானோ அஸ்வேஷு, மா நஹ எங்களை, அஸ்வேஷு அது ராம சப்தம் தான். எமங்ஸ்ட் ஹார்சஸ், அஸ்வஹன குதிரை. சோ ராமே ராமயோஹோ ராமேஷுன்னு முடிப்பது இல்லையா, அது மாதிரி அஸ்வே அஸ்வயோஹோ அஸ்வேஷு எமங்ஸ்ட் தி குதிரைகள். ரீரிஷக, ரீரிஷகனா டிஸ்ட்ராயர் அர்த்தம். ஒரு நவுன் ஃபார்மேட்ல பெயர் சொல்லா வந்து விடுறது. ரீ அதாவது வர்பா இருக்குது, ரேஷாமி எல்லாம் சொல்லலாம். இப்ப நீங்க சன்னந்த பிரத்யேகம் அதோட நல்லா இருக்கும். அப்ப பகுவச்சனத்தில் எடுத்து, பிரதம புருஷத்துல எடுத்து, தேர்ட் பர்சன்ல எடுத்தா ஏகவச்சனம் ரி ரி ஷி அப்படின்னு வரும். டிசைரஸ், ஹி இஸ் டிசைரஸ் ஆஃப் கில்லிங், அதான் அர்த்தம், டிஸ்ட்ராயிங். வர்பல் ஃபார்மேட்ல சன்னந்த பிரத்யேக டிசைரஸ், டெசிர டேட்டிவ் அப்படி சொல்லுவாங்க. டிசைரஸ் ஆசை,
ஒரு செயல் செய்வதற்கு ஆசை. அதெல்லாம் சம்ஸ்கிருதம் ஒரே வாரத்தில் முடிஞ்சிடும். நீங்க இங்கிலீஷ்ல தான் he is desirous of killing வரணும். அவ்வளவு. அதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்ஸ்கிருதத்தை பத்தி நிறைய லெக்சர்ஸே கொடுத்துருக்கேன். சோ ரீரிஷக ஏ கில்லர், ஏ டிஸ்ட்ராயர். அவர் தானே பகவான் தானே. உங்களுக்கு உலகத்தை பிரபஞ்சத்தை அழிக்கப்பட்டவரே பகவான் தான். நாளைக்கு எல்லா கிரகங்களும் ஒன்னோட ஒன்னா மோதிக்கொள்ளும். நம்ம சூரியனுக்கு இருக்கிற அந்த ஃபியூஷன் எனர்ஜி, அந்த ஃபியூஷன் ஆட்டம்ஸ், அணுக்கள் ஒன்றோடு ஒன்று சேருவதன் மூலம் வருகின்ற சக்தி. அதனாலதான் இந்த உலகம்லாம் நம்ம வெளிச்சம்லாம் வருது, உலகம் இயங்குறது. ஃபிஷன் உடைச்சாக்கா, இப்ப யுரேனியம் 235 இரும்புக்கு மேல எந்த ஆட்டம் இருந்தாலும் அதை உடைச்சாக்கா அது இட் ரிலீசஸ் எனர்ஜி. நியூட்ரான் வச்சு அடிப்பாங்க உள்ள நியூக்ளியஸ்ல, அது ரிலீசிங். அதுவும் இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு அடிக்க போறது, ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சு அது டிஸ்ட்ராய் தான் ஆக போகிறது. அதான் அவனை டிஸ்ட்ராயருங்கிறாங்க. ஐ ஆம் த டிஸ்ட்ராயர். ஓப்பன்ஹைமர் சொல்றாருல பகவத்கீதையில இருந்து பகவான் விஷ்ணு சொல்றாரு, ஐ ஆம் த டிஸ்ட்ராயர்னு. பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த வெர்சஸ் எல்லாம் பார்க்கணும் நீங்க. வெள்ளக்காரங்கள்லாம் நிறைய, அதுவும் யூதர்கள்லாம் நிறையவே படிச்சிருக்காங்க. யூரோப்பியன்ஸ் எல்லாம் இப்ப படிக்க வராங்க, படிச்சுட்டு வராங்க. ரீரிஷக த டிஸ்ட்ராயர், அது இயற்பெயர் சொல், நோன் ஃபார்மேட். இயற்பெயர் சொல்லாக வந்துடுறது, கிரியாபதமாக வினையுரி சொற்களாக வராது, வினை சொற்களாக வராது, வினையுரி சொற்களாகவும் வராது. எல்லாமே அட்வர்ப்ஸ் வெர்ப்ஸ் எல்லாம் வராது. நவுன் ஃபார்மேட்ல வந்தா ரீரிஷக. சோ ஹே கில்லர், அதுக்கு அங்க இருக்கட்டும். அதை நம்ம அன்வயம் பண்ணணும். முதல்ல மந்திரத்தை பதப்பிரிவை பார்த்துருவோம். மானஸ்தோகேதன ஏமான ஆயுஷிமானோ கோஷுமானோ அஸ்வேஷு ரீரிஷஹ வீரான் மானோ ருத்ரபாமிதஹ. வீரான் வீரர்களை, மா வீரான் மானோ நஹ எங்களை, வீரர்களை தான் அர்த்தம், வேண்டாம்னு அர்த்தம். மா வீரர்களை, எங்களை வீரர்களை வேண்டாம், இது சிம்பிள். வீரான் மானோ ருத்ரபாமிதஹ. ருத்ரா, ஹே ருத்ரான்னு சொல்ற மாதிரி தான், விழிவேற்றுமை. ருத்ரபாமிதஹ, பீ தான் தாவது இந்த பாமிதாக. பீனா பீமன் மாதிரி பயம், ஃபியர். அது கான்ஜுகேஷன்ல பாமிதஹங்கிறது உங்களுக்கு பெயர் சொல்லா வந்துடுது, நவுனா வந்துடுது. ருத்ர பாமிதஹ வதீஹி, ஃபியர்ஃபுல் கில்லர். வதீஹி, வதீஹி தான் வரணும். வத்து தாத்துல எப்படி வதீஹின்னு வந்ததுதான். நானும் சில இடத்துல வேதத்துக்கு, வேத சம்ஸ்கிருதத்துக்கும் பாணினியுடைய சம்ஸ்கிருதம் கொஞ்சம் வித்தியாசம் வருது. ஸ்ருதினால பேசி அதே வருதுன்னு அப்படி எடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன். ஏதாவது விமர்சனம் இருந்தா தயவு செய்து என்னுடைய விமர்சன பகுதியில் நீங்க உங்கள் விமர்சனத்தை சம்ஸ்கிருதம் மூலமாக எதனால் இப்படி வந்திருக்கிறது என்று கூறுங்கள். நானும் அதை பரிசீலனம் செய்யலாம். ருத்ரபாமிதோ வதீஹிர், அவதீஹிர்னு வராதிங்க, ருத்ரபாமிதஹ வதீன் தான் வரும். ருத்ரபாமிதோ வதீர் ஹவிஷ்மந்தோ நமசா விதேமதே. ஹவிஷ்னா என்ன? யாகம், யாக குண்டம். மந்தோன்னு சில இடத்துல வந்துருக்கு. முதல் தா த த த இருக்கு இல்லையா, ரெண்டாம் தா தான் வரணும்னு என்னோட அபிப்பிராயம். மந்தோன்னு வரணும். மந்தகனா, மந்தங்கிறத எதை வைத்து நம்ம அக்னியை மூட்டுறோமோ, பஞ்சகவ்யம் வச்சு நெய்யை வச்செல்லாம் மூட்டலாம், தர்பைகளை வச்சு வேற இது அந்த சமித்தெல்லாம் வச்சு மூட்டலாம், அக்னியை ஏற்றலாம். அதெல்லாம் தான் ஹவிஸ்கே, அதான் மந்தக. ஹவிஷ்மந்தோ நமசா. ஹவிஷியும் அந்த ஹவிஷ மூட்டுவதற்கான அந்த மந்தக மந்த நமசா, எங்களுடைய நமக நமசி நமாம்சி. இப்ப கோஷுன்னு எடுத்துட்டாக்கா உங்களுக்கு எப்படி அதோடைய சொல்ல மறந்துட்டேன் இந்த மாணவர்களுக்காக. கோஷு அப்படின்னாக்கா நான் பகுவச்சனம் இல் இன் எமங்ஸ்ட் இடையே அதுல வருது இல்லையா, பகுவச்சனத்துல சப்தமி விபக்தியில. அது வந்து கவிஹி கவோஹோ, கவிஹி கவோஹோ கோஷுன்னு வரும். கவி வந்து ஏகவச்சனம், கவிஹி மூணாவது கவோஹோ கோஷு, அதான் அந்த கோஷு, அது புரிஞ்சும். இப்ப மானஸ்தோகேதன ஏமான ஆயுஷிமானோ கோஷுமானோ அஸ்வேஷு ரீரிஷஹ வீரான் மானோ, எங்களை சேவர்களை வீரர்களை எப்படின்னா வச்சுக்கலாம். இந்த இடத்துல வீரான் மான் நஹ ருத்ரபாமிதஹ வதீஹிர். ஏ ஸ்லேயர், ருத்ரா பாமிதஹ ஃபியர்ஃபுல் ஸ்லேயர், பயங்கரமாக எதையும் அழிக்கக்கூடியவர், பயங்கரமானவர், அழிக்கக்கூடியவர். அழித்தலே பயங்கரமானது இந்த ருத்ரன். ஏ ருத்ரா, ருத்ரபாமிதஹ ஹவிஷ்மந்தோ நமசா, எங்களுடைய நமஸ்காரத்தினால். மூன்றாவது விபக்தி நமக நமசி நமாம்சின்னு வரும். நமசா நமாபியாம் நமசா நமக சப்தம் அன்னைக்கு போன வாட்டி பார்த்தோம்.
நமசா விதேம விதேம விதிர்லிங் லகாரத்துல வரும். கர்த்தரி பிரத்யத்துல விதிலிங் லகாரகன் இருக்கு. லட்லகாரக லிட்லகாரக லோட்லகாரக விதிலிங் லுட்லகாரக லங்லகாரக லுங்லக இப்படிலாம் நிறைய இருக்கு பாஸ்ட் டென்ஸ். இதெல்லாம் விதிலிங் வந்து மே பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் அர்த்தம். ஆசீர்வாத அல்ல, விதிலிங் வந்து நான் மே கேன் எங்களால் முடியும்னு சொல்ற மாதிரி. அதாவது பெனிடிக்டிவ். ஆஷீர்லிங் லகாரக விதிலிங் லகார கொஞ்சம் தான் வித்தியாசம். மே அண்ட் கேன், இதுதான் கேன். வி ஷுட், வி கேன். விதிலிங் லகாரக. இந்த விதேமா வந்து பகுவச்சனம், உத்தம புருஷன், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். அதனாலதான் விதேமன்னு வருது. We are declaring we can by our namasa. விதேம தே துப்பியம் தே. உனக்கு துப்பியம் சொல்லலாம், உனக்கும் சொல்லலாம். தவத்தையும் வரும். உன்னுடைய இங்க துப்பியம் தே தான் வரும். 4வது விபக்தி உருபுகு. உனக்கு, உனக்காக. நமசா பை அவர் நமஸ்காரா, எங்கள் நமஸ்காரத்தினால். நமசா ஆளோடு உடன் 3வது விபக்தி உருபுகு. அதாவது என்ன சொல்றதுன்னா, இங்க பாருங்க, கோஷு நக கோஷு, நாங்க பசுக்கள், நாங்க 4 கால்நடைகள், நாங்க குதிரைகள், நாங்கள் குதிரைகள் எல்லாம் அது தனித்தனியா பேசுற மாதிரி இருக்கு சுவாமி கிட்ட. நமசா நாங்க விதேமதே, உனக்கு நமசா பை நமஸ்காரம், விதேமா கொடுக்கின்றோம், வர்ஷிப் பண்றோம் சொல்லலாம். இல்ல இது எங்களுடைய கட்டாயம். அந்த அர்த்தத்துல ஒரு பொயட்டிக் வே. கவிகள் அப்படிதான் எழுதுவாங்க. நேரா எழுத மாட்டாங்க. எங்கள் நமஸ்காரத்தினால், கட்டாயமாக எங்கள் நமஸ்காரத்தினால், நமஸ்காரத்துடன் ஆளுடன் நமசா. என்ன யாரெல்லாம் சொல்றா? மானக தோகே, இளம் வயது, தோகே தனையே ந ஆயுஷி. இந்த லைஃப் ஸ்பேன்ல, ஆயுஷினா ஆயுள் காலம், ஆயுஷி ஆயுள் காலங்கள், ஆயுள் காலத்தில் யாருடைய தனுங்கிறத ரொம்ப மெலிந்தே, ரொம்ப பலஹீனமா இருக்கிறது. பலவீனம், ரொம்ப சக்தியே இல்லாம ரொம்ப பலஹீனமா இருக்கிறது அவனுக்கு தான். அவனுக்கு எப்படி சிறு வயதில் இருக்கும் பலவீனமான குழந்தைகளுக்கு அந்த ஆயுஷ் அது ஒன்னும் பண்ணாத. ந ஆயுஷி. வந்து இந்த தனையோட வந்துடும். மானஸ் தோகே தனையே ந ஆயுஷி. அப்படி வறட்ச இந்த குழந்தை பருவத்தில் தனையே ஒல்லியான உடம்பில் இருக்கும் இந்த குழந்தைகளை, வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குழந்தைகளை தோகே ராமசப்தம் தான். இன் த சைல்ட்ஹுட் அப்படின்னு வரும். இதெல்லாம சேர்த்து ஒரே மாதிரி தான் அர்த்தங்கள் வரும். தனையே ஆயுஷி, அவங்களுடைய ஆயுஷ். மானஸ் தோகே தனையே மானோ, இது வந்து இந்த பக்கம். மானஸ் தோகே தனையே மான ஆயுஷி, மானோ கோஷு, அப்புறம் ந கோஷு, எங்களையும் மானோன்னு அர்த்தம். நக கோஷு, நக அஸ்வேஷு, எங்களை குதிரைகளை. இப்ப எல்லாருமா சேர்ந்து வீரான் சேவகர்களை, சர்வன்ஸ் வேலைக்காரர்களை, வீரர்களை, படை வீரர்கள்லாம் அந்த காலத்துல சேவர்கள் தான். அதனால வீரான் வார்த்தையை போட்டிருக்காங்க. வீரான் மானோ ருத்ரா நக, எங்களை சேவர்கள் எல்லாம் வேண்டாம். நமஸ்காரத்தினால் விதேம நாங்க கட்டாயமா டிக்ளேர் பண்றோம், உறுதியுடன் கூறுகின்றோம். நமஸ்காரத்துக்கு தான். அது சில பேர் வந்து விதேமாக வந்து வர்ஷிப் பிரார்த்தனைன்னு சொல்றாங்க. சரியான வார்த்தை அர்த்தம் வந்து டிக்ளேரிங், நான் ரூல் பண்றேன், அது டெனட், அது கட்டுப்பாடு, விதி, அதுதான் அவருடைய அர்த்தம். தே உனக்கு, துப்பியம் தே உனக்கு நாங்க எல்லாரும் கட்டுப்பாடோட எங்களுடைய நமஸ்காரத்தோட சொல்றோம். அது மாதிரி ஒன்னொன்னா பசுக்களும் சொல்றது, அஸ்வங்களும் குதிரைகளும் சொல்றது, வீரர்களும் சொல்றாங்களா மாதிரி ஒல்லியாக பலவீனமாக இருக்கின்ற சிறு வயது குழந்தைகளும் சொல்ற மாதிரி. ருத்ர பாமிதோ வதீஹி, ருத்ரா நீ பாமிதா, நீ உன்னை கண்டு எல்லாரும் பயப்படணும். ஆனாலும் பாமிதா பீமான்னு சொல்ற மாதிரி. பாமிதா வதீஹி, எல்லாரையும் அழிக்கக்கூடிய, எதையும் அழிக்கக்கூடிய சக்தி உடையவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாரும் இந்த பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து அழியதான் போறது. இந்த உலகம் ஒன்றோடு ஒன்றாக மோதிக்கொண்டு ஒரு நாள் பல கோடி வருடங்களுக்கு பெருமா, நான் பிரம்மாவோட வருஷம் என்னுடைய புக்கு நீங்க படிச்சிருக்கலாம், ஆங்கிலத்தில் இருக்கும், A Search in Sacred Hinduism. பிரம்மாவுடைய 100 வயசு எப்படி கரெக்டா மேட்ச் ஆகுறது, எப்படி கரெக்டா சரியாக இருக்கின்றது. இந்த நவீன
பௌத்த சாஸ்திர பிரகாரம், இயற்பியல் பிரகாரம் நம்முடைய கால்குலேஷன், நம்முடைய கணித்தல், நம்முடைய கணிப்பு, இந்த உலகம் எவ்வளவு வருஷம் இருக்கும்னு 100 வருஷம் பிரம்மா எப்படி அப்படின்னு நான் கால்குலேஷனை கொடுத்துருக்கேன் என் புக்கில், பார்க்கலாம். அதனால எல்லாத்தையுமே அழிக்க டிஸ்ட்ரக்ஷன் ஒன்று உண்டு, அழித்தல் ஒன்று வந்தா தான் உண்டாக்குதல், உற்பத்தி செய்தல் ஒன்று வரும். உற்பத்தியும் அழித்தலும் கணவன் என்ன சொல்லுவாங்க, சேர்ந்தே போறது, தலையும் பூவா தலையா மாதிரி தான் சேர்ந்துதான் இருக்கும், வெறும் உற்பத்தி மட்டும் இருக்காது. ஏன்னா இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் டிஸ்ட்ராய் ஆகும், அழித்து போய் ஒரு நாளாவட்டத்தில் அழியக்கூடியது என்று திட்டவட்டமாக பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞான சாஸ்திரம், விஞ்ஞான விதி. அதனாலதான் நம்ம எப்பவுமே சிவனை அதான் ஓப்பனேவர் சொல்றார், ஐ ஆம் த டிஸ்ட்ராயர்னு பகவத்கீதால இருக்க, சான்ஸ்கிரிட்ல இருக்குங்கிறார் பகவான் சொல்றார். கிருஷ்ணா நிறைய இருக்கும், சொல்ல போனா நிறைய சொல்லிட்டு போலாம். சோ இது வரைக்கும் இந்த அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுங்க. அதெல்லாம் ஒரு இனங்களும் பகவான்கிட்ட வேண்டிக்கிறது எங்களோட நமஸ்காரத்தை கொடுக்கறேன்னு. சோ நம்மளும் அதை எடுத்துட்டு அந்த பகவானுடைய யாகத்துக்கு பிறகு ஹவிஷ் மந்தக வருது இல்லையா, அந்த யாகத்துல நீங்க ஹோமத்துல, சாதாரண சின்ன ஹோமத்துல கூட நம்ம தர்பாய் கூர்ச்சையை போட்டு ஹோமம் செய்வது, அது கரிந்து அது சாம்பலாகி விடுதல், அந்த சாம்பலை நெற்றியில் இட்டுக் கொள்வார்கள். மானஸ்தோகேதன ஏமான ஆயுஷிமானோ கோஷமானோ அஸ்வேஷுரீர்ஷா வீரான்மானோ ருத்ரபாமிதோபதேர் ஹவிஷ்மந்தோ நமசா விதேமதே மேதாவி பூயாசம் தேஜஸ்வி பூயாசம் वर्चस्वी भूयासम ब्रह्म वर्चसी भूयासम आयुष्मान भूयासम अन्नादो भूयासम स्वस्ति भूयासम தொப்புல வச்சு स्वस्ति भूयासम வாங்க. இது ஒரு மந்திரம், அதுதான் பூயாசம் போய் இருக்கணும் மே பி தேர் மே பி அது மாதிரி. சோ இதோட இந்த அருவாகம், இந்த மந்திரம் 6 முடிவடைகிறது. மேலும் 7வது மந்திரத்தை தொடர்கின்றேன். அது வரைக்கும் தயவு செய்து என்னுடைய இந்த சேனல், இந்த நிகழ்வுகளை நீங்கள் பதிவு செய்வீர்களே, ஆனால் தொடர்ச்சியாகவே உங்களுக்கு என்னுடைய பிரசங்கங்கள் ஸ்ரீருத்ரம் மிக மிக கேட்கக்கூடிய மந்திரம், சொல்லக்கூடிய, நாம் ஜெபிக்கக்கூடிய மந்திரம். இதன் மூலமாக நாம் அடைவது என்னவென்றால், நாம் அந்தந்த வரிசைகளில் சென்று அந்தந்த தேவர்களை இடம் அது போய் சேரும். நமக்கு கிடைக்க வேண்டியது, எப்படி ஒரு மருத்துவர் நமக்கு ஒரு மருந்து கொடுத்து நம்முடைய உடம்பு சரீரங்களை சரி செய்கின்றாரோ, அதே மாதிரி உடம்பில் மனோவியாதிகள், துக்கங்கள், குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைய வேண்டும் என்றால், விடுதலை பெற வேண்டும் என்றால், இந்த மாதிரி மந்திரங்களை நாம் எப்படி குளிகைகளை, மருந்துகளை உட்கொள்கிறோமோ அதே போல இந்த மந்திரங்களை நாம் ஜெபிப்போமே ஆனால் அதனுடைய பலன் நிச்சயம் 100க்கு 100. ஹரிஹோம். மேலும் பார்க்கலாம். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம்.